பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் காடுவெட்டி குருவுடைய பேச்சை கேட்கலாம். ஒன்னும் புரியல. இது உண்மையான செய்தியா நினைக்காதீங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இந்த நேரம் இப்ப போதையில இதை சொல்லியிருக்காரு. நாளைக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறான்னு தெரியாது. அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. தேர்தல் முடிஞ்சு சொல்லுவாரு, நான் யாரோட கூட்டணி வைக்க போகிறேன் தெரியுமா? ஏன்னா தேர்தல் முடிஞ்சதே அவருக்கு தெரியாது. அவர் போதையில இருக்கிறனால தேர்தல் எப்ப நடந்தது எப்ப முடிஞ்சு தெரியாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொல்லுவார், என்னோடு ஒரு கூட்டணி வைக்க தயாரா? நடிகர்கள் எல்லாம் நாடாளுவதற்கு தகுதி கிடையாது, அவர்களுக்கு ஆளுகின்ற திறமை கிடையாது. கேரளாவில் மிகப்பெரிய நடிகன் மம்புட்டி, மோகன்லால் என்று மலையாள நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கேரளாவில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மோகன்லாலும் மம்புட்டியும் ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருந்தார்கள். நாங்கள் நடிகர்கள் தான், மிகப்பெரிய நடிகர்கள் தான். கேரளாவில் எங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, ரசிகர் கூட்டம் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் ஒரு சாதாரண வார்டு மெம்பராக கூட தேர்தலில் நின்றால் வெற்றி பெற முடியாது என்று மோகன்லாலும் மம்பட்டியும் சொன்னார். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் நடிகர்கள் முதலமைச்சராக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? கேரளாவில் உள்ளவன் புத்திசாலி, நாடாளுவதற்கு யார் தகுதியானவனோ அவன் தான் நாடாள முடியும், முதலமைச்சராக வர முடியும். படித்தவனுக்கு தான் அந்த வாய்ப்பை தருகிறான். ஆனால் தமிழகத்தில் இருப்பவர்கள் நாம் முட்டாள்கள். அதனால்தான் நடிக்க வந்தவர்களை எல்லாம், கூத்தாடிகளை எல்லாம் கோட்டைக்கு அனுப்பினோம். அவர்கள் சினிமாவில் நடித்தது போல் வாழ்க்கையில் நடித்து நம்மை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டால், நமது சகோதரிகளின் தாலி அறுக்க வைத்து விட்டால், நமது பிள்ளைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் தெருவில் நிற்க வைத்து விட்டால், நமது பெண்களுக்கு திருமணம் செய்கின்ற முடியாத வறுமையில் ஏழ்மையில் வாழ்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விட்டான்.